ஹாய் கைஸ், இது நம்ம சேனலோட யூஷுவல் வீடியோ கிடையாது. நம்ம ஒரு சீரியஸாக ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம், தப்பா ரைட்டான்னு. ஆமாம், கடந்த ஒரு வாரமாக என்ன இன்சிடென்ட் நடக்குதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். கேரளாவில் என்ன நடந்துச்சு அது எல்லாருக்குமே தெரியும். யார் மேலே தப்பு, யார் மேலே தப்பு இல்லை, தப்பு பண்ணவங்கள அரெஸ்ட்டும் பண்ணிட்டாங்க, எஃப்ஐஆர் போட்டாங்க, இதெல்லாம் ஓகே. இந்த கேஸ் வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இன்னும் முடியல, இன்னும் அவங்களுக்கு என்ன விதமான தண்டனைகள் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதெல்லாம் ஓகே, விட்டுருங்க. இப்போ நேத்து ஒரு ஸ்டோரி ஒன்று பார்த்தேன், ஒருத்தவங்களுடைய ஸ்டோரி ஒன்று பார்த்தேன். அது நம்மளுக்கு ஒரு ஃப்ரெண்டு தான் அனுப்பிச்சிருந்தாங்க. அந்த ஸ்டோரியை போட்டது ஒரு பெண், ஒரு உமன். ஓகேவா, என்ன போட்டிருக்காங்கன்னு பாடுறா, புரியல. இப்போ ஒரு ஐசோலேட்டட் இன்சிடென்ட் நடக்குதுன்னா அதை வச்சு நரேட்டிவ் செட் பண்ணக்கூடாது. Let's say in the Kerala incident, the woman is actually in the wrong. She misunderstood or wantedly accused him, or he actually did it. Seri, if a man is touching us inappropriately, even by mistake, do we have any reason to believe he isn't? Okay. Do we have any reason to give him the benefit of the doubt, since there were so many good examples before him? No. And whose fault is that? Whose fault is that? Your first instinct is to suspect him. The women's illa. சரி, விமன். இப்போ அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, லைக் வந்து அவரு இந்த மாதிரி பெண் நினைத்ததுல என்ன குற்றம் இருக்கு, அந்த பொண்ணு நினைச்சதுல நடந்திருக்குல்ல, அதனாலதானே அந்த பெண் இந்த மாதிரி வந்து நினைச்சிருக்காங்க, அதனாலதானே சஸ்பெக்ட் பண்ணி இப்படி போட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க. சரிப்பா, எனக்கு வந்து அவங்க இந்த பாயிண்ட் சொல்றாங்களா, அந்த பொண்ணு நினைச்சதுல என்ன தப்பு, இருக்கு. லைக் நானுமே வந்து ஒரு நம்ம மனுஷங்க தான், எல்லாத்தையும் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம் தான். ஓகே, இவங்க அந்த மாதிரி விடலையே. அந்த வீடியோவை எடுத்ததுக்கு அப்புறமுமா நீ வந்து ரியலைஸ் பண்ணல, ஓகே நம்ம தான் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம், அவர் மேல தப்பு இல்லை, நீ வேணும்ட்டே டெலிபரேட்டா அப்லோட் தானே பண்ண வீடியோவை போயிட்டு. சரி, அடுத்த பேஜ் படி. ஓகே, let's believe that the woman is at the fault here. In that case, this is an isolated incident. It happened to one man. It needs to be investigated legally and probed into. It's unfortunate he decided to take his own life for whatever reasons. Whatever reasons என்ன reasons? Whatever reasons. அவனோட செல்ஃப் டிக்னிட்டி தாக்கப்பட்டிருக்கு, குத்தப்பட்டிருக்கு, குத்தி கிழிக்கப்பட்டிருக்கு. அந்த மனுஷன் செத்ததை நான் வந்து சரி அது பண்ணதான் கரெக்ட்னு சொல்ல மாட்டேன், தப்பு. நான் என்ன கேக்குறேன்னா, அப்ப அவரு சாகுற அளவுக்கு போயிருந்தாருன்னா எந்த அளவுக்கு அவர் மனசு வந்திருக்கும், அவரு இது அன்பேரபிள் எவ்வளவு ஒரு மனிதனா வாழ்ந்திருப்பாரு, இது அன்பேரபிளா அவருக்கு இருந்திருக்கு. அப்போ முன்ன பின்ன இந்த மாதிரி எந்த ஒரு பழியும் அவர் மேல ஒரு சின்ன கெட்டார்த்த கூட பேசாத ஆளா இருப்பாரு போல. அப்போ அந்த அளவுக்கு எனக்கு புரியல. அவ்வளவு இன்னசென்ட்டா இருக்கிற மனுஷனா இருக்கிறவே தான் அவர் போய் இறந்துட்டு இருக்காரு. இதே கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்திருந்தாங்கன்னா இறந்துருக்க மாட்டாங்க. இதுவே இந்த பெண் நினைக்கிற மாதிரி ஒரு நபரா அவர் இருந்திருந்தாரு அப்படின்னா இந்த தாட் அவர் பிரெயின்ல கிராஸ் கூட ஆயிருக்காது, கண்டிப்பா ஆயிருக்காது. அவர் தான் ஜெயில இருந்திருப்பாரு. தப்பா நினைக்கிறவருன்றதை விட ஸ்ட்ராங்கான ஆளா இருந்திருந்தாலே அவரு சூசைட் பண்ணிருக்க மாட்டாரு. That deserves your empathy. If you want to acknowledge it, not your anger and your அநீதியை எதிர்த்து போராடும் ஸ்டான்ஸ் எல்லாம். Why? என்ன? This will never become the rule. Men abusing and harassing women will always remain the status quo. Show your anger for justice there. Instead, if you decide to come out of your bat cave to voice this as a man safety issue, I have news for you, buddy. That's just your misogyny showing up. என்ன சொல்ல வராங்க சிம்பிளா, இத்தனை வருஷமா பொண்ணுங்களுக்கு நடக்கிறதுக்கெல்லாம் வந்து நாங்க எதுவும் ரியாக்ட் பண்ணிக்கல, இது பண்ணல, இது வந்து என்ன மென் சேஃப்டின்னு வந்து நிக்கிறீங்க நீங்க அப்படிங்கிறாங்க. மேடம், பொண்ணுங்களுக்கு தான் நடக்குதுன்னு இல்லை, ஆம்பளைங்களுக்கும் ஹராஸ்மெண்ட் நடக்குது. ஓகேவா, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டு, ஃபேக் அலிகேஷன்ஸு, செக்ஷுவல் அசால்ட்ஸு. இல்ல அவங்க வந்து ஆணாங்கம்மா வெளியே தெரியுதுன்னு சொல்றாங்க. நாங்க ஒத்துக்கிறோம், தெரியுதுதான். ஏன்னா ஒரு அப்பா வேணா ஆண் மகன் வந்து இருந்திருக்காரு. இதே ஒரு அவர் மேல தப்பு இல்லையா இருக்காங்கிறது இங்க வந்து பேச்சு கிடையாது. அவர் மேல தப்பு இல்லைன்னு வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. ஏன் அது வந்து பை லாக்கே அது தெரியும், கோர்ட்டுக்கே அது தெரியும் யார் விக்டிம் யார் சஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லி. இந்த தருணத்துல வந்து எப்படின்னா ஒரு குடும்பம் வந்து எழுதிட்டு இருக்கு, ஒரு மனிதனை இழந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய நண்பர்கள் எழுதிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்து சக ஆண்கள் எல்லாருமே வந்து ஒரு வருத்த குமரல்களை தான் வந்து வச்சுட்டு இருக்கோம். அந்த மாதிரி நேரத்துல நீங்க இதுக்காகலாம் வந்து எப்படி போராடலாம், இதை பத்திலாம் நீங்க எப்படி பேசலாம்னு சொல்றது வந்து ஒரு இன்ஹியூமேனான ஒரு வேயா தான் நான் வந்து பாக்குறேன். இது எனக்கு ஆண்கள் இந்த மாதிரி நிறைய தவறு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு அப்பாவி ஆண் மகன் இறந்தது வந்து தப்பே கிடையாது,
அதை பற்றி பேசுறதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது ஆண்களுக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கேட்பீங்களா? சரி, இதில் வந்து எங்களோட மிசாஜினி வெளியே தெரியுதுன்னே ஒத்துக்கிறேன். இதில் உங்களோட ஃபெமினிசம் வெளியில் வந்து ஷார்ப்பாக தெரியலன்னு நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? உங்கள் ஆள் மனசில் கேளுங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க சொல்லட்டும். நாங்கள் எதுவுமே சொல்லலை. என்னன்னா நாங்கள் எதுவுமே வந்து சொல்லலை. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அப்போ சைலண்டா இருந்துட்டு போயிடணும். இத்தனை வருஷமா பெண்கள் அனுபவப்பட்டாங்க, இப்போ நீங்க அனுபவிங்கடா, நீங்க படுங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. என்ன எனக்கு புரியல. அப்போ ஒரு அப்பாவி உயிர் போயிடுச்சு. ஒரு உயிர் போனாலும் உயிர் தானே. இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி போட்டுருக்காங்க. அந்த பொண்ணுக்கு லிட்டரலி she has been supporting these days. அப்போ உண்மையிலேயே அவர் தொட்டிருந்தாருன்னா, நாங்க பேசுறோம்ல, நாங்களே அவன் பண்ண தப்பு தான் விட்டுருப்போம். லிட்டரலி நேத்து ஈவன் அப்பா கூட சொன்னாரு, இல்லடா அவர் டச் பண்ணிருக்காரு, ஒரு வீடியோல கிளியரா தெரியுது அப்படின்னு. அதுக்கப்புறம் அதையும் டீப்பா பார்த்தா கையில பேக் மாட்டிருக்காரு. அதை அட்ஜஸ்ட் பண்ணும் போது இடிச்சிருக்கு. இந்த பொண்ணு சரி, நான் என்ன சொல்றேன், அவர் டெலிபரேட்டா உன்னை தொடுறாரு, நீ நவுந்து போக வேண்டியது தானே. அதை எடுத்து வீடியோ எடுத்துட்டு இருப்பியா? கூட்ட நெரிசல்ல ஒருத்தன் ஜாஸ்தியா இருக்கவங்கள உங்களுக்கு நவரத்துக்கு கூட இடம் இல்ல, அந்த நபர் தெரியாத இடிச்சிட்டாரு அப்படின்னா கூட அந்த பஸ் ரொம்ப கூட்ட நெரிசலும் கிடையாது. ஓரளவுக்கு இந்த மாதிரி தெரியாத வந்து ஒரு நபர் இடிக்கிறதுலாம் அவங்க வாழ்க்கையில உங்களுக்கு நடந்ததே கிடையாதா? இல்ல நான் கேட்கிறேன், எனக்கு புரியல. பொது போக்குவரத்து சேவைனாலே வந்து அது அப்படிதான் இருக்கும். இல்ல நடக்கிறதெல்லாம் சகஜம். அதுக்குன்னு நம்ம வந்து ஒருத்தன் அட்வான்டேஜ் எடுத்து இடிக்கிறான், ஒரு மாதிரி தப்பா அப்ரோச் பண்றான், அத வந்து நம்ம சப்போர்ட் பண்ணல. அந்த மாதிரி நான் வீடியோஸும் பார்த்திருக்கேன். இப்படி தொடுவானுங்க, இப்படி தொடுவானுங்க, நான்லாம் சனியம் பிடிச்சவனுங்க, ஏன்டா இப்படி இருக்கானுங்கன்னு தான் நான் நினைப்பேன். ஓகேவா, அதெல்லாம் தப்பு. நீ அந்த மாதிரி ஆளுங்களை வீடியோ எடுத்து போடு. சரி, எனக்கு என்னன்னா இதெல்லாத்தையும் விடு. வீடியோ எடுத்தாங்கன்னா, இந்த ஸ்டோரி போட்டிருக்கீங்களே உங்ககிட்ட தான் கேட்குறேன். வீடியோ எடுத்திருக்காங்க, வீடியோ எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமாச்சும் தெரியணும்ல அவன் தப்பு பண்ணல, இல்லை நம்ம தான் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வீடியோ எடுத்துருக்கோம், ஏன் டெலீட் பண்ணல? சரி, அதையும் மீறி அவர் தான் வந்து உங்களை தப்பா தொட்டாரு அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆகுதுன்னா அந்த வீடியோ எடுத்துட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுக்க வேண்டியது தானே. ஃபர்ஸ்ட் வீடியோ எடுத்துட்டீங்க, வீடியோ எடுக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். தப்பு பண்ணாருன்னா பக்கத்துல பஸ்ல எத்தனை பேர் நிக்கிறாங்க, கண்டக்டரு கூட எத்தனை பேர் நிக்கிறாங்க, பொதுமக்கள். ஏன்னா பெண்ணுக்கு ஒண்ணுன்னா கேட்காத உலகெல்லாம் கிடையாது. இப்போ நம்பிட போறாங்க. லைட்டா இப்படி கை தெரியாத பட்டாலே கையறா நாயன்னு சொல்லி அடிக்கிறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல நிறைய போயிருக்கேன். இதுதான் வந்து யதார்த்தம். ஓகேவா, ஒருத்தர் வேணும்ட்டே வந்து இடிக்கிறாருன்னா ரியாக்ட் பண்ணாத உலகம்லாம் நம்மளுக்கு கிடையவே கிடையாது, கிடையவே கிடையாது. யார் போய் இது நடந்துச்சு அது நடந்துச்சுன்னு சொன்னாலும் ஃபர்ஸ்ட் ஓகே இப்படி ஆச்சா வாங்க என்னன்னு பேசுவோம் அப்படின்னு கூப்பிட்டு விசாரிப்பாங்க. எனக்கு தெரில என்ன சொல்றதுன்னு. தப்பு அவர் மேல இல்லைன்னு தெரிஞ்சு வீடியோவாச்சும் டெலீட் பண்ணிருக்கலாம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம். ஜஸ்டிஃபை பண்ணிட்டு இருக்காங்க வந்து இந்த மேம் ஸ்டோரி. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பேஜ் ஆஃப் தி ஸ்டோரி படி. ஏதோ all women are already calling men out left and right and justice is being served உடனே மாதிரியும் women are so safe and sound in this country மாதிரியும் as if women don't shut up and not create a scene so they can get to work back in peace மாதிரியும் or shut up or so a relative or a friend or co-worker doesn't twist it and ruin their lifeங்கிற மாதிரியும் ஃபால்ஸ் அக்யூசேஷனை தூக்கிட்டு வந்துடக்கூடாது. அப்படியே சொன்னாலும் யூஆர் கானா ஆஸ்க் அஸ் ஃபார் ப்ரூஃப் இல்லையா அண்ட் 119 அதர் கொஸ்டின்ஸ். இஃப் த சேம் கை அப்பியர்ட் கில்ட்டி, இந்த மாதிரி மென்னால தான்டா ஆல் மென் ஆர் கெட்டிங் பேட் நேம் சொல்ல தானே போறீங்க. ஸோ இட்ஸ் பெஸ்ட் வி அக்செப்ட் தட் தெர் ஆர் நோ டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் or species of men. All of them belong to your species only. Stop using this as a chance to negate women's experience and play victim. When a woman is the victim, all women are potentially victims. Okay. When a man is a victim, only that man is a victim. Faster you understand this, faster your frontal lobe will develop. ஓகே இதுல வந்து அவங்க சொல்றாங்க லைக் வந்து எல்லாமே ஜஸ்டிஸ் ஈஸியா சர்வ் பண்ணிடுறாங்க. மேம் அதை தான் நாங்கள் சொல்றோம், யாருக்குமே இங்க வந்து ஜஸ்டிஸ் அவ்வளோ ஈஸியா கிடைச்சிடுறது கிடையாது. ஓகேவா, அதுக்குன்னு குரல் கொடுக்காமலும் இல்லை. ஓகேவா, ஏண்டா எவ்வளோ விமன்ல எவ்வளோ ரேப் விக்டிம்ஸ்க்கெல்லாம் போராட்டம்லாம் நடத்தியிருக்காங்க, கேண்டில் ஏற்றி போராட்டம் நடத்தியிருக்காங்க, ஜஸ்டிஸ் வேணும்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, அட்லீஸ்ட்
விமனுக்கு நான் வந்து குரலாச்சும் கொடுக்குறாங்க, மென்னோடைய விஷயம் வெளியவே தெரிய மாட்டேங்குதுங்கிறது தான் எங்களுடைய கன்சர்ன். இதுதான் வந்து ஜஸ்டிஸ். பெண் போட்ட அதே மாதிரி ஒரு கண்டென்ட் அதே மாதிரி வந்து எனக்கு வந்து இன்செக்யூரா இருக்குன்னு சொல்லி ஒரு ஆண் போட்டிருந்தா சிரிப்பாங்க. எதுக்கு வந்து முதல்ல ரியாக்ஷன் கிடைச்சிருக்கும்? சிரிப்பாங்க ஃபர்ஸ்ட் சிரிப்பாங்க. நான் வந்து டேய் மச்சான், என் பக்கத்துல ஒருத்தன் பஸ்ல டிராவல் பண்ணிருந்தான், என் மேல தப்பா கை போட்டான், அங்க ஒரு மாதிரி டச் பண்ணான் அப்படின்னா நான் வந்து சொன்னேன், நான் என்ன சொல்லுவான், என்னடா சொல்லுவான், சிரிப்பானுங்களா மாட்டானுங்களா? இதை கூட உனக்கு டிஃபெண்ட் பண்ணிக்கிறதுக்கு வக்கீல் நீ எல்லாம் எதுக்கு ஆணுன்னு சொல்லிட்டு சுத்துற அப்படின்றானுங்க ஒரே வார்த்தை. அப்படி சொன்னா பரவாயில்லையடா, அப்படி சொல்ல மாட்டானுங்களே. ஏய் என்னடா அப்படியா, ஓஹோ, அப்படி ஒரு மாதிரி வேற விதமா பேசுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நாங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். சிம்பிளா சொல்லணும்னா ஆம்பளைங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா கிடையவே கிடையாது. செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் ஆண்களுக்கும் நடக்குது. ஃபேக் அலிகேஷன்ஸ் இது போக ஸ்கூல் டேஸ்க்கே போகுமே, ஒரு பொண்ணு வந்து உங்களை வந்து அரைஞ்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் போயிட்டு வந்து அது போய் ஏதாச்சும் ஒரு மேலதிகாரி கிட்ட வந்து உங்கள் ஸ்கூலில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை எவ்வளோ வேகமாக வந்து அதை இது பண்ணுவாங்க, எவ்வளோ வந்து டேக் ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு எனக்கு வந்து தெரியாது. இதுவே ஒரு பெண் வந்து அவன் என்ன வந்து அரைஞ்சிட்டான், என் கையை பிடிச்சி இழுத்துட்டான், ஒரு பையன் ஒரு பொண்ணை அடிச்சா நடந்திருக்காது, சும்மா போய் சொல்லியிருக்கோம். ஆனா அதுக்கு ஒரு 3 நாள் வந்து வச்சு தேய்ச்சி பண்ணவே பண்ணலனா கூட பையனை அவன் அந்த பொண்ணை அடிக்கவே இல்லைன்னா கூட அவனை கூப்பிட்டு வச்சு நீ அடிச்சாடான்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் அடிக்கலன்னு தெரிஞ்சா அமுச்சு விட்டுருவாங்க, அது வேற கதை. ஆனா கூப்பிட்டு வச்சு கேட்கறாங்கல்ல, அந்த மாதிரி இங்க வந்து எங்களுக்கும் கேட்க மாட்டாங்க. ஆனா இனிமே அது மாறும். இனிமே ஒரு ஆணுக்கு ஒரு பிரச்சனைன்னு போய் நின்னா கேட்பாங்கன்ற ஒரு ஹோப் வந்திருக்கு. இப்போ இதை பார்த்ததும் அவங்க வீடியோ எடுத்ததுல ஒரு உண்மை வெளியே வந்திருக்கு. ஒரு நல்லது நடந்திருக்குன்னா அந்த நல்லதுன்னு நான் சொல்லுவேன். அவருக்கு ஒரு ஜஸ்டிஸ் கிடைச்சிருச்சு அவங்க எடுத்த வீடியோல. அவங்களும் ட்ரெண்ட் ஆயிட்டாங்க, சூப்பர் ட்ரெண்ட் ஆயிட்டாங்க. லட்சக்கணக்கான குருடர்கள் நம்ம உலகத்துல வாழ்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து எங்களுக்கு தெரிய வந்துச்சு. ஏன்னா அந்த வீடியோ கண்ணை திறந்து பார்த்தாலே தெரியுது அதுல அப்படி எதுவுமே நடக்கல அப்படின்னு சொல்லி. அப்படி இருந்தா அந்த நபரை போட்டு இந்த அளவுக்கு தாக்கியிருக்காங்க அப்படின்னா எந்த அளவுக்கு குருடர்கள் நம்மளோட உலகத்துல வந்து வாழ்றாங்கன்னு எனக்கு தெரியல. அது இன்னொரு விஷயம் என்னன்னா, இவங்க லாஸ்டா ஒரு பாயிண்ட் போட்டிருக்காங்க இல்லையா, ஜஸ்டிஸ் வந்து சர்வ் பண்ணப்படுறது இல்லை. சிம்பிளா சொல்றேன், இதுக்கு முன்னாடி பஸ் டிராவல்லையே இந்த மாதிரி அசிங்கமா கை போட்டு ஒரு மாதிரி கேவலமா பண்ணிட்டு இருந்தவங்க வீடியோஸ்லாம் நானும் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி ஆளுங்களுக்குலாம் ஸ்ட்ரெயிட்டா அந்த வீடியோவை சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணது மட்டும் இல்லாமல் போலீஸ் ஸ்டேஷனே ஒப்படைச்சி அந்த ஆளுங்களுக்கு தண்டனையும் வாங்கி கொடுத்துட்டாங்க. அது பெருசா வெளியே நியூஸ் ஆகலை, பட் சோஷியல் மீடியாவில் அது இதுவாச்சு. இந்த மாதிரி ஆளுங்க இருக்காங்க. அந்த பெண்கள் கூட பாரு, சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்றவங்க சைட்ல அந்த மாதிரி தப்பு பண்ற ஒரு மூஞ்ச மறைச்சு தான் போடுறாங்க. நம்ம தனிப்பட்ட முறையில் அவருக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருவோம். அவங்க பண்ணது நான் உங்களை மூஞ்ச மறைச்சு கூட போட சொல்லலை. அவன் உண்மையிலே தப்பு பண்ணியிருந்தானா மூஞ்ச மறைக்காம கூட போடு. ஆனா பாரு எப்படி எந்த எந்த விதமான பெண்கள் இருக்காங்கன்னு நான் சொல்றேன். இந்த இன்சிடென்ட்டுக்கு ரொம்ப மெச்சூர்டா யோசிச்சு கருத்து சொன்ன பெண்களும் இருக்காங்க. லைக் ஈக்குவலா 50-50 வச்சு பேசின பெண்களும் இருக்காங்க. தட்ஸ் த ஈக்குவல் 50-50. இவங்க பேசுறது இல்லை, இவங்க பேசுறது ஈக்குவாலிட்டி கிடையாது. இவங்க பேசுறது நாங்க அனுபவிச்சல நீ அனுபவி. இது எப்படின்னா அப்படி அந்த மாதிரி தான் எப்படின்னா சிங்கிள் வேர்ட்ல சொல்ல போனா ஒரு டாக்ஸிக் ஃபெமினிசம் சிங்கிள் வேர்ட்ல சொல்ல போனா. அதெல்லாம் எங்க அம்மா ஒன்று சொல்லுவாங்க, அம்மா அவனும் போறான் நானும் அங்க போறேன்னா அவங்களுக்கும் வந்துச்சுன்னா ஒரே வார்த்தையில சொல்லுவாங்க, டாக் ஷிட்டு சாப்பிட்டா நீ ஷிட் சாப்பிடுவியாடா அப்படிங்கிற மாதிரி. தமிழ்ல சொன்னா ரொம்ப பச்சையா இருக்கும், அதனால நான் சொல்லலை. அந்த மாதிரி தான் இருக்கு. அவங்க பண்ணா நம்மளும் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஒரு ரேப் விக்டிம் ஆயிடுச்சுன்னா, ஒரு பொண்ணு ஆயிடுச்சுன்னா அந்த பொண்ணுக்கு ஸ்டோரி போடுறதுலேருந்து வி ஸ்டாண்ட் பை அப்படின்லாம் வந்து ஸ்டாண்ட்ஸா வச்சு ஏன் போராட்டமே நடக்குது. பெரிய அளவுல ஒரு சில இடத்துலலாம் நடந்திருக்கு உண்மையிலே. ஓகேவா, இதுக்கு மேல இதை பத்தி எனக்கு பேசுறதுக்கு என்ன இருக்குன்னு தெரியல. அவங்க சொன்னது எல்லாமே வந்து நம்ம வந்து கவர் பண்ணிட்டோம். இவங்க சொன்னது வந்து இதுல வந்து அவங்க சொன்னதுல வந்து ஒரு குட் ஃபேக்டே இல்லையா அப்படின்னா, இதுல வந்து நம்ம தமிழ்நாடுன்னு இல்லை, நம்ம ஊரில் இருக்கிற பெண்களோட சைக்காலஜியுமே வந்து ஓரளவுக்கு வந்து தெரிய வருது. லைக் அவங்க வந்து சரியா பேசுறேன்னு ட்ரை பண்ணி சில விஷயங்களை வந்து தவறா சொல்லியிருக்காங்க. நான் சரியா இதுல அவங்க சொன்னது மொத்தமே வந்து நாங்க தவறுன்னு சொல்லலை. அவங்க சொல்றாங்கல்ல, அந்த சைக்காலஜிக்கலி வந்து விமென்ஸ்க்கு அப்படிதான் தோணும், மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் உண்மையிலேயே கரெக்ட். விமன் இல்லை, ஹியூமனா பிறந்த எல்லாருக்குமே அது இருக்கும். அது கரெக்ட் தான். இங்க வந்து இப்போ ஆண்களும் பாதிக்கப்படுறாங்க, பெண்களும் பாதிக்கப்படுறாங்க. ரெண்டு அப்போனா ஆண்கள் பாதிப்படுறத அந்த பெயின் வந்து யாருக்கு நல்லா தெரியும் அப்படின்னா பெண்களால தான் வந்து நல்லா புரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு நட்பு பரிமாற்றம் தான் இருக்கணுமே தவிர்த்து நாங்கள் கஷ்டப்பட்டோம்ல நீங்க கஷ்டப்படுறதுல என்ன தப்புன்னு கேட்கறது தவறு. நட்பு தான்
நட்பாதான் ஒற்றுமையா இருந்தாதான் வந்து உண்டு. கண்ணுக்கு கண்ணுன்னு போனா உலகம் குருடாயிடும்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ கைஸ். இந்த வீடியோ எத்தனை பேர் ஃபுல்லாக பார்ப்பீங்கன்னு தெரில, பார்த்தவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். ஸோ இனிமேல் யோசிக்கணும், நம்ம ஆண் பெண்ணுன்னு பாகுபாடு பார்க்காம யாருக்கு தப்பு நடந்தாலும் அநீதி நடந்தாலும் we have to react. நான் சொன்ன மாதிரி நட்பே துணைன்னு போவோம் நண்பர்களே. அவ்வளோதான். நன்றி, வணக்கம்.